ஹலோ மக்களே! நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோல டே 3 யோட கன்டினியூவேஷன் பார்க்குறோம். 9th ஹிஸ்டரி யூனிட் 3 இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. தமிழ் சிவிலைசேஷன். நமக்கு தமிழ் நாகரீகம் குறைஞ்சது 3 செஞ்சுரி பிசிஇல இருந்தே நமக்கு இருந்திருக்கு. தமிழ் ட்ரேடர்ஸ் நம்மளுடைய தமிழ் வணிகர்கள் எல்லாருமே கடல் கடந்து நல்லா வாணிபம் செஞ்சவங்க. கடல் கடந்து போய் வாணிபம் செஞ்சதுல தமிழ் வணிகர்கள் இருக்காங்க. அப்படி வாணிபம் செஞ்சதுல தான் நிறைய கல்ச்சுரல் லிங்க்ஸ் நமக்கு தேவையான நாகரீக லிங்க் ஒன்னோட ஒண்ணு இணைச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளுடைய அர்பனைசேஷன் எப்படி இருந்திருக்கு. நம்ம நகரமா இருந்திருக்கோம். நகரமயமாதல் அர்பனைசேஷன் நம்ம கிட்ட எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம கிட்ட டவுன்ஸ் இருந்திருக்கு. போர்ட், காயின்ஸ், ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தனால தான் நம்ம அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டோம். ஸோ நகரமயமாதல் நம்ம நாகரீகமா இருந்திருக்கோம். நகரம் நம்ம கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எவிடன்ஸா இருந்திருக்கு. தமிழ் எழுதுறதுக்கு தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய கிளாசிக்கல் தமிழ் போம்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் கல்ச்சர் அப்படின்னு வரும்போது இயர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் சங்கம் ஏஜ்ல இதோட ஒரு டெவலப்மெண்ட்டுமே நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் சோர்சஸ் அப்படின்னு வரும்போது கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். இதுல நமக்கு தொல்காப்பியம், 14 மேல் கணக்கு, 14 கீழ் கணக்கு, ஐம்பெரும் காப்பியங்கள் 5 எபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. எபிகிராஃபி, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ல தமிழ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு? கல்வெட்டுகள், குகைகள்ல கிடைச்சிருக்கு, ராக்ஸ் மேல கிடைச்சிருக்கு, பாறைகள் மேல, பாட்டரி பானைகள் மேல கிடைச்சிருக்கு, காயின்ஸ் நாணயங்கள் மேல கிடைச்சிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அண்ட் அதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நிறைய ஃபாரின் லிட்ரேச்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்மளுடைய ஏர்லி தமிழ் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அர்த்த சாஸ்திரா, மகாவம்சம், பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி, பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்டரி, டாலமியோட ஜியாகிரபி, பியூட்டிரேனியன் டேபிள் அண்ட் வியன்னா பேப்பரஸ் இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபாரின் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு வரும்போது தொல்காப்பியம் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து 14 மேல் கணக்கு. 14 மேல் கணக்கு 18 மேஜர் ஒர்க்ஸ். அதுல 10 பாட்டு 8 தொகைன்னு 2 கேட்டகரியா அதை பிரிக்கிறாங்க. ஸோ 14 மேல் கணக்க 2ஆ பிரிச்சோம்னா 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு அப்படின்னு வருது திருமுருக ஆற்றுப்படை, பொன்னர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினம்பாலை, மலை படுகலாம். நெக்ஸ்ட் 8 தொகை அப்படின்னு வரும்போது நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இது ரெண்டுமே நீங்க தமிழ்ல படிக்கும்போது ஆர்டர் ரைமிங்கா மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 17 மேல் கணக்குன்னு இருக்க மாதிரி நமக்கு 17 கீழ் கணக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. இதுல நமக்கு நிறைய எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. திருக்குறள்ல கொடுத்துருக்க 1330 பொருட்களுமே நமக்கு 17 கீழ் கணக்குல கவர் ஆகும். அடுத்து காப்பியம், ஐம்பெரும் காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. எபிகிராஃபி அப்படின்னு வரும்போது தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அண்ட் அதுல முக்கியமா நமக்கு கிடைச்சிருக்க இடம். இது கிடைச்சிருக்க எங்கெங்க இடம் பார்த்தா மாங்குளம், முட்டுப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து கேவ்ஸ் அப்படின்னு வரும்போது ஜெயின மாங்க், நிறைய ஜெயின்ஸ் இருந்த ஒரு கேவ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்டோன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா புலிமான் கோம்பை, தாத்தாப்பட்டி, பொற்பனை கோட்டை. ஸோ புதுக்கோட்டையில் இருக்க பொற்பனை கோட்டை, புலிமான் கோம்பை, தாத்தாப்பட்டி இதெல்லாமே ஹீரோ ஸ்டோன்ஸ். வீரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நடுக்கல் வழிபட்டிருப்பாங்க. அதான் ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு மெமோரியல் ஃபார் வாரியர்ஸ் ஆர் கேட்டில் ரெய்ட் விக்டிம்ஸ். அடுத்து பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பெயர்கள் நமக்கு தமிழ்லையும் பிராகிருத மொழியிலையும் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஓமன் அண்ட் ஈஜிப்ட்ல கிடைச்சிருக்க பாட்ரியோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம ட்ரேட் எவிடன்ஸா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கியாலஜி அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு வரும்போது எங்கெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பண்ணியிருக்காங்க அங்க நமக்கு கிடைச்சிருக்க ஃபைண்டிங்ஸ் என்னெல்லாம் பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. கேமியோ, இன்டால்கியோ இதெல்லாமே செமி ப்ரெஷியஸான ஒரு ஸ்டோன்ஸ். காயின்ஸ் நிறைய பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருக்க ஃபாரின் சோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
இதுல அர்த்த சாஸ்திரால பாண்டிய பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிய காவாட்டக்கா அப்படிங்கிறவரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. மகாவம்சம்ல தமிழ் மெர்ச்சன்ட்ஸ் ஹார்ஸ் ட்ரேடர்ஸை பத்தி கொடுத்திருக்காங்க. பெரிப்ளஸ் ஆஃப் எர்த்தியன் சீல சங்க காலத்துல இருந்த துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை, குமாரி இதை பத்தி மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்னு வரும்போது கேரளால இருந்திருக்க ஒரு போர்ட் பக்கார் அப்படிங்கிற போர்ட்டை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. தாலமியோட ஜியாகிரபில காவேரி, பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி பத்தி கொடுத்திருக்காங்க. பியூட்டேரியன் டேபிள்ல முசிறியோட போர்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. வியன்னா பேப்பரஸ்ல 2nd செஞ்சுரி சிஇல முசிறியில நடந்த ட்ரேடை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முசிறியில நடந்த ட்ரேட் பெப்பர் அண்ட் ஐவரி, இது வந்து தங்கம். நெக்ஸ்ட் குரோனாலஜி ஆஃப் சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தா 3rd செஞ்சுரி பிசிஇல இருந்து 3rd செஞ்சுரி சிஇ வரைக்கும் இங்க நிறைய நமக்கு டெக்ஸ்டுவல் எபிகிராபிக்கல் எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த எவிடன்ஸ்ல கிரீக்கோ ரோமன் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்திலாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது திணைகள் பத்தி பாருங்க. திணைகள் பத்தி ஒரு டேப்லர் காலம்ல லாஸ்டா வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சங்கம் ஏஜோட பாலிட்டி அப்படின்னு வரும்போது சேரா, சோழா, பாண்டியா இவங்களுடைய பாலிட்டி, அவங்களுடைய போர்ட் என்ன, கேபிட்டல் என்ன, அவங்களுடைய சிம்பிள் என்ன, இதெல்லாமே வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஏரியா வந்து ரிப்பீட்டடா நம்ம பிவைக்யூல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் மினிட்ல நம்ம ஒழுங்கா இதை ரிவிஷன் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணாம போயிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல எல்லாமே குழப்பி விட்டுரும். ஸோ தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. வேந்தர்கள், வேளிர்கள்னு சொல்லுவோம். வேந்தர்கள் மூவேந்தர்கள், வேளிர் வந்து நமக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதுல முக்கியமா வந்து 7 பேரை பத்தி பார்க்கணும். இந்த 7 பேர் 7 சீஃப் அப்படிங்கிறது பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆயண்டிரன், அதியமான் இவங்க எல்லாருமே நமக்கு மூவேந்தர்களுடைய அந்த வேளிர்கள் 7 வேளிர்களை பத்தி பார்த்திருக்கோம். சொசைட்டி அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சொசைட்டில இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, டான்சர்ஸ் இருந்திருக்காங்க, யாரெல்லாம் இருந்திருக்காங்க, டான்சர்ஸ், போயட்ஸ், ராயல் விமன், லேபரர்ஸ், சால்ட் செல்லர், ஃபீல்டு ப்ரொடெக்டர்ஸ் எல்லாருமே வந்து இருந்திருக்காங்க. அடுத்து ட்ரைபல் சீஃப்டம், ட்ரைபலை பாதுகாக்கிறவங்க வந்து ஏர்லி கிங்டமா இருந்திருக்காங்க. தென் அதுக்கு அடுத்துதான் வேந்தர்கள், அப்படியே ஒரு ஒரு ஹையர் குரூப்பா பெரிய பெரிய வேந்தர்கள், அவங்களுக்கு இல்ல சீஃப், அசோசியேட் எல்லாமே தனித்தனியா ஒரு ஒரு ஆக்குபேஷனல் குரூப்புக்கு தகுந்த மாதிரி பிரிஞ்சு பிரிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ சொசைட்டியை கேட்டகரைஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம். எக்கனாமி அப்படின்னு வரும்போது மிக்சடு எக்கானமியா எல்லாருமே எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவங்க இதுல இருந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ல பேடி, மில்லட், சுகர் கேன், வெட் அண்ட் ட்ரை லேண்ட் ஃபார்மிங், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகும்போது அந்த இடத்த ஃபுல்லா அழிச்சிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க. நெக்ஸ்ட் பாஸ்டரலிசம் பார்க்கும்போது கால்நடைகள் வளர்த்திருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கேப்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் கிராஃப்ட்ல பாட்ரி அப்படின்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு ரெட் அண்ட் பிளாக் வேர் பாட்ரி அப்படிங்கிறது போட்டுக்கலாம். அயன் ஸ்மெல்டிங் இருந்திருக்கு. ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கற்களை வச்சு ஆபரணங்கள் பண்ணியிருக்காங்க. கோல்ட் ஜுவல்லரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் பீட்ஸ், கண்ணாடி துகள்கள் வச்சு நமக்கு அணிகலன்கள் பண்ணியிருக்காங்க. ஷெல் பேங்கிள்ஸ், முத்துக்களை வச்சு பண்ணியிருக்காங்க. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு வரும்போது வணிகர்கள் இருந்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட், இவங்க எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னா மாட்டு வண்டிகள் பயன்படுத்தி கடல் வழியா பயணம் பண்ணி போயிருக்காங்க. களம் வழியா கடல் வழியா பயணம் பண்ணி போறத வந்து நிறைய அந்த போட் இருக்குல்ல, போட்டுக்கு நிறைய வெவ்வேறு பெயர்கள் இருந்திருக்கு. களம், பாரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவா இதெல்லாமே அந்த ஒரு வெசல், நம்ம சீல டிராவல் பண்ணி போகிறது பயன்படுத்துற வெசலோட டிஃப்ரெண்ட் நேம்ஸ். பார்ட்டர் அண்ட் காயின்ஸ்னு வரும்போது ரைஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஃபிஷ், மீனை கொடுத்து அரிசி வாங்கியிருக்காங்க. அண்ட் காயின்ஸும் வந்து ரேண்டமா பயன்படுத்தியிருக்காங்க. ஓவர்சீஸ் கான்டெக்ட்ஸ் நிறையா, ரோமன் எம்பையர், ரெட் சி, ஈஜிப்ட், வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா இது எல்லாமே நம்ம ஓவர்சீஸ் கடல் கடந்து போய் வாணிபம் பண்ணியிருக்காங்க. அடுத்து அர்பனைசேஷன் பார்த்துக்கோங்க. அர்பன் சென்டர் நமக்கு அரிக்கமேடு, காவேரி, பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை, பட்டினம் இது எல்லாமே அர்பன் சென்டர்ஸ். இன்லேண்ட் ட்ரேடு, ஸோ ஊருக்குள்ளேயே எங்கெல்லாம் வந்து உள்நாட்டிலேயே வணிகம் எங்க பண்ணாங்க, காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல். ஸோ கொடுமணல் ஈரோடு பக்கத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது பிரிக் பில்டிங், ரூஃப் டைல், ரிங் வெல், பிளான்ட் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் வேர் ஹவுசஸ் இதெல்லாமே மெயின் ஃபீச்சர்ஸா அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபெய்த் அண்ட் பிலீஃப், நிறைய டிஃப்ரெண்டான ஃபெய்த், நிறைய கடவுள்கள் வழிபாடு அவங்களுக்கு இருந்திருக்கு. இறந்தவர்கள் வீர மரணம் அடைஞ்சவங்களை வந்து வழிபடுற பழக்கம் இருந்திருக்கு. முன்னோர்களை வழிபடுற பழக்கம் இருந்திருக்கு.
அனிமல்ஸ் யானைகளை வந்து வழிபட்டிருப்பாங்க. யானை, குதிரை, சிங்கம் இதெல்லாமே வழிபட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் நீங்க படிச்சிருப்பீங்க. ஐவிசி. ஸோ இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க எந்தெந்த மக்கள் எதெல்லாம் வந்து கடவுளா வழிபட்டாங்க அப்படிங்கிறது. டெய்டிஸ் கடவுளா வழிபடுறது நம்ம நிலங்கள் அடிப்படையில கடவுளா நம்ம வந்து சொல்றது முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை நம்ம 5 நிலையில படிக்கிறது. ஜெயினிசம், புத்திசம் இருந்திருக்கு. இதுக்கான எவிடன்ஸ் நமக்கு வந்து கேவ்ஸ் குகைகள்லயும் கல்வெட்டுகள்லயும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் கிடைச்சிருக்கு. வேதிக் ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ சடங்குகள் வேத சடங்குகள் அப்படிங்கிறதும் பழக்கத்துல தான் இருந்திருக்கு. கல்ச்சர் அண்ட் ஆர்ட் அப்படின்னு வரும்போது கீழடி எக்ஸ்கவேட் பண்ணி என்னெல்லாம் எடுத்தாங்க, கொடுமணல் எக்ஸ்கவேட் பண்ணி என்ன எடுத்தாங்க, பட்டணம், புலிமான் கோம்பை, ஹீரோ ஸ்டோன்ஸ் பத்தி பார்த்துக்கோங்க. அண்ட் ரிச்சுவல் டான்ஸ் சடங்குகளுக்காக நடனம் ஆடுறது, வெறியாடல், மியூசிக், பொயட்ரி அதுல கம்பைண்டா கொடுத்துருக்க எல்லா டான்ஸ் பத்தியும் 1 செகண்ட் வந்து பார்த்துக்கோங்க. 5னே பாருங்க, நான் இங்க டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் கடவுள் வந்து முருகன். இங்க நமக்கு ஹில் ஃபார்மிங் மலை மேல ஃபார்மிங் விவசாயம் பண்றாங்க. முல்லை அப்படின்னு வரும்போது காடும் காடு சார்ந்த இடமும் கடவுள் வந்து திருமால். கேட்டல் ரியரிங் ஆடு மாடு மேய்க்கிறது. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் ஃபர்டைல் ரிவர் வேலி கடவுள் இந்திரன். விவசாயம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பண்றாங்க. நெய்தல் நமக்கு மணலும் மணல் சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் கோஸ்டல் நமக்கு நெய்தல் கடல் கடலும் கடல் சார்ந்த இடமும். வருணன் கடவுள் ஃபிஷிங் அண்ட் சால்ட். பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் கடவுள் கொற்றவை நொமாடிக் லைஃப் நாடோடிகளா வாழ்றது. இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு பார்த்தா கீழடி மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. இங்க நமக்கு பிரிக் பில்டிங் கிடைச்சிருக்கு. டிரைனேஜ், பீச், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. கொடுமணல் ஈரோடுக்கு பக்கத்துல இருக்கு. அயன், பீட்ஸ், பாட்ரி 300க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. பட்டணம் கேரளால இருக்கு. இது ஒரு பழமையான துறைமுகம். கடல் கடந்து வாணிகம் பண்றதுக்கான கனெக்ஷன்ஸ் இங்க நமக்கு இருக்கு. ஓவர்சீஸ் ட்ரேடோட கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. புலிமான் கொம்பை தேனில இருக்கு. ஹீரோ ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து புலிமான் கொம்பை தேனில. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா நம்ம யூனிட்ஸ் கூட கிளாஸஸ் 1 by 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th ஹிஸ்டரி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் செஷன்ல. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.